பார்த்தீங்கன்னா 60,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 60,000 கோடி ரூபாயுடைய விஷயங்கள் என்ன நடக்க போகுது? கோயம்புத்தூர், சென்னை, லூதியானா, கரீம்நகர், பெங்களூர் இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மற்றும் இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய நபர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்துறதுக்கான நிறைய பயிற்சி மற்றும் அவங்களுக்கு தேவையான என்ன விதமான டெக்னாலஜிஸ், அப்போ ஒரு இன்குபேஷன் சென்டரோ இல்லைன்னா ஏஐ டெக்னாலஜிஸ் தொட்டிய ஒரு பயிற்சியவோ கொடுக்கறதுக்காக வேண்டி அரசாங்கம் வந்து தயாராக இருக்குது. அதுக்கு வந்து இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாரு. இப்போ எல்லாருமே வந்து முடிச்ச உடனே ஒரு ஐடி ஜாப் எல்லாருடைய கனவாக இருக்கக்கூடியது மிக அதிகப்படியான ஒரு சம்பளம். நீங்கள் அதிகப்படியான சம்பளத்தை வாங்குவதற்கு இருக்க போறீங்களா, இல்லை அதிகப்படியாக சம்பாதிக்க போறீங்களா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிறந்த கேள்வி. அதுக்கான பதில் வந்து என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிற்காலத்தில் ஒரு தொழில் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க போறீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காக தான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரியான தொழில்களில் நீங்கள் பிற்காலத்தில் ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகும் கூட இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் பெருகுமே ஒழிய குறைவதற்கான வாய்ப்பு குடி கூட கிடையாது. காரணம், இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து ரொம்ப கோயம்புத்தூர் மாதிரி ஒரு தொழில் வளர்ச்சி மிகுந்த பகுதியை அதிக அளவுக்கு கொண்டு போனோன்னா உங்களுடைய மாதிரி இளைஞர்கள் வந்து அதுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி, வணக்கம். தேங்க்யூ.